ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட மலச்சிக்கலையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு ஒரு முறை தான் மோஷன் போவாங்க, சில பேர் 3 நாளைக்கு ஒருக்கா போவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அதை பற்றி கேரே ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம தண்ணீர் சரியாக நம்ம உடலுக்கு எடுத்துக்காதது, மைதா உணவுகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டு வர்றது, ஆயில் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட் அதிகமாகிறது, ஐஸ் வாட்டர் அதிகமாக சாப்பிட்றது, இந்த காரணங்களால தான் உங்களுக்கு உடனே மலச்சிக்கல் ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது. இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்கிற இந்த உணவுகளை நீங்கள் குறைக்கணும். அதுக்கு பிறகு நாம் சொல்கிற ஹோம் ரெமெடி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளேயே சரியாக ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா, முதல்ல பப்பாளி, இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை பார்த்தீங்கன்னா கேன்சரை சரி செய்யக்கூடிய அளவுக்கு பயனுள்ளான ஒரு ஒன்று. இதுவும் உங்களுக்கு மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அடுத்து நான் சொல்ல போகிறதுல இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பழம். ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது, மலச்சிக்கலுக்கானது. இதில் வைட்டமின் சி, நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த ஆரஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் மலச்சிக்கலுக்கு ஒரு நாளைக்கு 2 பழம் வீதம் நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அதிலே உங்களுக்கு 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் மோஷன் சம்மந்தமாக. இது பெருங்குடல் குழாய்களில் அடைப்பு கட்டி இருந்தாலும் கூட இந்த ஆரஞ்சு பழம் கட்டிகளை குறைச்சி உங்கள் பெருங்குடல் குழாய்களை ஃப்ரீயாக மோஷன் போக உதவ செய்கிறது. இந்த ஹோம் ரெமெடி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.